ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சலங்கை ஒலி சீரியல் மார்ச் 25, 2026 இது எக்ஸ்ட்ரா டைம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி சலங்கை ஒலி வந்து 3 to 4 தான் போடுவாங்க. இப்போ வந்து அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 3 to 4:30 எக்ஸ்ட்ரா டைம் வந்து சொல்லாததை இன்றைக்கி சொல்லிடுறேன். என்னன்னா ககன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இது மாதிரி பூமி கல்யாணமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் தேதி கூட, இந்தாங்கம்மா ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய ப்ராப்ளம் வந்து என்னை விட்டு போகுது. இந்த பூமியோட பிரச்சனை வந்து எனக்கு வந்து இன்னையோட தீரப்போகுது. சனியனே என்னை விட்டு தொலைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாரு. என்னை விட்டு எல்லா கெட்டதும் போகுது. இனிமேல் நான் வந்து எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ரூமில் உட்காந்து எல்லா பொருளையும் உடச்சிட்டு சத்தமாக கத்தி அழுகிறாரு. அவங்க அம்மா வந்து அங்கே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறானுமே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கதை, வாயை மூடிட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்கதை பார்த்துட்டு அவங்களும் சத்தம் போடாமல் அழுதுட்டு போயிடுறாங்க. சிவாவும் வந்து பார்த்துட்டு அவர் அழுகிறத பார்த்துட்டு போகிறாரு. எல்லாருமே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பூமிகிட்ட வந்து நம்ம செர்ரி திட்டிகிட்டு இருக்காரு, நீ இதுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தின, நீ வந்து பெரியம்மாவும் எங்கள் அப்பாவையும் சேர்த்து வைக்க நினச்சேன், ஆனால் நீ ககனனை கூட சேர முடியாமல் இப்போ வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நீ என்ன பண்ணலான் இருக்க, இந்த கல்யாணத்தையும் எப்படி நிறுத்த போகிற, நீ அன்னைக்கே கல்யாணத்தை வந்து நிறுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ககனாட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பெரிய சனியை என்னை விட்டு போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ஒன்று மறந்துட்டார் அவருன்ற மாதிரி சொல்கிறாரு செர்ரி. இவர் ரொம்ப அதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே இருக்கா. நட்சத்திரா காலையிலே ஏஞ்சி குளித்து முடிச்சு சாமிக்கு வந்து தீபாரம்லாம் காட்டி இது எல்லாருக்கும் வந்து கற்பூரம் காமிக்கிறா. அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாங்க. இதுவா நட்சத்திராவா இது அப்படின்ற மாதிரி என்னமோ. ஆனால் பூமி சொல்கிறா கேபிக்கிட்ட, ஏதோ பிளான் பண்ணுறா நட்சத்திரா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா, செர்ரிக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. வந்து உடனே நான் வந்து எங்கள் பாபாவுக்கு வந்து காஃபியும் நான் இதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு காஃபியும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இட்லியும் எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு செர்ரியை காலால் செரின்னு கூப்பிட்றா. அவன் எந்திரிக்கவே இல்லை. காஃபி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுறா. அவன் அப்படியே பதட்டப்பட்டு ஏஞ்சி, என்ன பண்ணுற திமிரா அவனுக்கு, மூஞ்சில் போய் காஃபியை ஊற்றுறேன்னா நான் கூப்பிட்டேன்னு எந்திரிக்கல, அதான் ஊற்றுனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எல்லாரையும் கூப்பிட்டு நான் வரேன்னும் போது, அன்னைக்கே அவனுக்கு தெரியும் இல்லை, நான் சொன்னதே எங்கள் அப்பா நம்பினார், நீ சொன்னதை நம்பவே இல்லை, இப்பயும் நான் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க, நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறா. உடனே இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கும் போது கேபி மேலே ஏறி வராரு. என்ன ஆச்சுடா செர்ரி, முகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நட்சத்திரம் வந்து காஃபி என் மூஞ்சிலே ஊற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கேபி வருத்தப்பட்டு, எதுக்கு நட்சத்திரம் நீ கல்யாணம் பண்ணியோ போ, உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. ககன் ஆஃபீஸ் கிளம்பி வராரு. உடனே வந்து இவரும் சிவாவும் கிளம்பி வராரு. வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டு, இது மாதிரி நேற்று மாமா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரதாவும். நீ ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போகிற, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ககன் மேலேருந்து இறங்கி வராரு. அப்போதைக்கு ககன் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இனிமேல் நான் அவங்கள வந்து மாமான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எப்படியாச்சும் கூப்பிடு, எனக்கு எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கொஞ்சம் ஃபோன் தரீங்களா, என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு தரேன்னு ககன்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு பூமிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அக்கா, நான் ஃபஸ்ட் டே இன்னைக்கு காலேஜ் போகிறேன், பெரிய காலேஜில் என்னை சேர்த்து விட்டுருக்காரு மாமா, அவர் ரொம்ப நல்லவர், நேத்தி அப்படி தான் உனக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதும் எங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிவிட்டு ரூமில் போய் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்த பார்த்தேன். நானே கொஞ்ச நேரத்தில் அவரை வந்து தப்பாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் அழுத பார்த்து எனக்கே அழுது வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கவும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவன் சொல்கிறது, இவர் வந்து ககன் மனசில் ஏதோ கொஞ்சம் நம்மளை இருக்கும் அப்படின்ற மாதிரி பூமி நினச்சிக்கிட்டு, சரிடா பத்திரமா காலேஜ் போயிட்டு வா, யாருக்கும் தெரிய வேணாம் என்கிட்ட நீ பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ககன் கூட வந்து போகிறாரு. ககன் கூட
போகிறாரு. அப்போதைக்கு சாரதா சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லவும், நீ காரில் வெயிட் பண்ண நான் வரேன் ககன்கிட்ட சிவா சொல்கிறாரு. சரின்னு காரில் வெயிட் பண்ணலான்னு போகிறாரு சிவா. அப்போ வந்துக்கு சாரதா பேசிகிட்டு இருக்காங்க ககன்கிட்ட. இது மாதிரி சரத்சந்திராவோட கோவமாக தானே நீ வந்து பூமியை வந்து பார்க்குற. இப்போது பூமி ரொம்ப நல்லவ, ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு தான் அவள் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா, அது என்னக்கா இருந்தாலும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னுமா நீங்கள் பூமிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கம்மா அப்படி. பூமியோட அம்மா சோபாச்சந்திரன் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் வந்து அவங்க வயிற்றில் பிறந்த பூமியை தான் எனக்கு பிடிக்கல, அவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி சோபா சந்திரா வந்து அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப அண்ணன் மாதிரி பார்த்தாங்க அவங்கள்ட்ட வேலை செய்யும் போது. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உன் தங்கச்சி என் வயிற்றில் இருக்கும் போது நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு அவங்க சொல்லியிருந்ததுனால இவர் பொய் சொல்லிட்டார் அவங்க அப்பா. அதனால தான் இந்த வேலை கிடச்சிது. இவர் வந்து டியூட்டியில் ரொம்ப பொறுப்பாக இருந்ததுனால தான் அவங்க வந்து இவர் மேலே ரொம்ப பாசமாக அண்ணன்னு ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து ஆசை வந்து சின்ன வயசுலேருந்தே நடனம் தான், அதுக்கு நடனத்துக்காக தான் அவங்க உயிரே விட்டாங்க. அது மாதிரி அவங்களோட ஆசை நிறைவேறணும். டான்ஸ் அகாடமி வைக்கிறதுக்கு பூமி வந்து உன்கிட்ட பர்மிஷன் கேட்டாலாம், அதை நீ வந்து ஒத்துக்கலையா, நீ தான் ஒத்துக்கணும், எப்படியாச்சும் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லவும், அம்மா இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, நான் இதுமாரி இந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே போயிட்டே இருக்காரு. காரில் வந்து அங்கே உதய் வந்து கல்யாணம் ஆக போதில்ல, பூமி கூட நிச்சயம் பண்ணியிருக்காங்கல்ல, அவர் கார் ரிப்பேர் ஆகி நின்றுட்டுருக்காரு. ககன் கார் வந்து வருது, இவங்க லிஃப்ட் கேட்குறாரு. அப்போ ககன் வந்து யாருன்னு தெரியாமல் தான் லிஃப்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்கவும், நான் எங்கள் சரத்சந்திரா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் யார் சரத்சந்திராவுக்குன்னு, நான் தான் பூமியை வந்து அவங்க பொண்ணு பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஷாக் ஆகிடுது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அந்த பொண்ணுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று இவங்க இந்த பொண்ணு வீட்டில் இருந்தாங்களா நீங்கள் வரும்போது, பொண்ணு பார்க்க வரும்போதுன்னவும், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னும் போது, இல்லை இருந்தாங்களான்னு தான் கேட்குறேன், எதார்த்தமாக கேட்டேன், இருந்தாங்களா அப்படின்னும் போது, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு வந்து சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு டவுட் வருதுன்னு, இருங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரத்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி பூமிகிட்ட தர சொல்கிறாரு. பூமி ஃபஸ்ட்டு பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து இந்தம்மா பேசுமான்னு ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. அப்புறம் பேசுகிற இது மாதிரி உங்களுக்கு இந்த கல்யாணத்தை சம்மதமானு கேட்கவும், இப்போதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்ற மாதிரி சொல்கிறா. அவங்க அப்பா இருக்கிறதுனால உங்களால் சொல்ல முடியல, நான் நேரில் வீட்டுக்கு தான் வரேன், நேர்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பிங் பூமி சொல்கிறா, ஷாப்பிங் நான் வரல அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து சரத்சந்திரா அதெல்லாம் இல்லை, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ககன் கூட காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.